உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலை இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மீனராசிக்காரருக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்க ராசியிலே தான் சனி பகவான் இருக்காரு. அவர் வக்ரத்துக்கும் போறாரு. பொதுவாவே நம்ம வந்து 7 சனி, ஜென்ம சனி யாரும் ரொம்ப பயப்படுவோம், பதட்டப்படுவோம், சங்கடப்படுவோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கமே, லைஃப்ல நம்ம தடுக்கி விழுந்தா கூட அதுக்கு சனி தான் காரணம்னு எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நான் ஒரு உண்மைய சொல்லிடுறேன். மீன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து கண்டிப்பான முறையில ஒரு துளி கூட கெட்டது செய்ய மாட்டாரு. காரணம் என்னன்னா, உங்களோட பாதை எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட நலன பெரிதா நினைக்கக்கூடிய பாதை தான். அடுத்தவங்க நலன பெரிதா விரும்பக்கூடியவங்கள சனி பகவான் என்னைக்குமே நீதிமானான சனி பகவான் ஒரு துளியும் தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்றத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாம, நான் இன்னொரு சில காரணங்களையும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மீன ராசிக்காரர்களுக்கு சனி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து ராசியிலேயே இருக்காரு. அப்படின்னா, உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் நம்ம ராசியிலே வந்து அமரும்போது நம்மளுடைய லாபங்கள் அதிகரிக்குன்றதான ஜோதிட விதி. ஸோ அந்த அடிப்படையில வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு அதிபதி ராசியிலே வந்து அமர்ந்துட்டாரு. அது ஏற்கனவே அமர்ந்தாச்சு. 7 சனி 12ஆம் இடத்துல இருந்தாரு. அவர் சொந்த வீட்ல இருந்தாரு. அதுக்கு அடுத்ததா இப்ப வந்து உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்க உங்களுக்கு நல்ல வழியில நீங்க பயணிக்க வச்சு, உங்கள போக வச்சு, அடுத்தவங்களுக்கான நலன்கள பெரிதா நினைக்க வச்சு, அது இயல்பாவே உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த சனி பகவானும் அத வந்து இன்னும் மேம்படுத்தி குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்ம. கூடுதலா அவர் வக்ரம் அடையும்போது, அவர் குடுக்கக்கூடிய ஆதாயங்கள உங்களுக்கு இன்னும் பன்மடங்கு உயர்த்தி தான் குடுக்க போறாரு. அதனால துளி கூட சனியோட அந்த வக்ர காலத்த பத்தியோ, இந்த ஜென்ம சனி காலத்த பத்தியோ மீன ராசிகள் கவலையோ, சங்கடமோ படாதீங்க. பயப்பட செய்யாதீங்க. சனி வந்து உங்களுக்கு நல்லவர் தான். அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை நெறைய இருந்துட்டு இருக்குங்க. நெறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தொந்தரவா போயிட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய ந இன்னும் இன்னும் சில காரணங்கள் நெறைய இருக்கலாம். உங்களோட சுயஜாதகங்கள் ஒரு காரணமா இருக்கலாம். அங்க நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காரணங்களா இருக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே கெட்டவர் வந்து சனி அப்படின்றதுனால வந்து அவர் மேல பழிய போடாதீங்க. இன்னும் சொல்லப்போனா, நீங்க சுப கிரகம்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடிய கிரகங்களே பயங்கரமான கெடுதலெல்லாம் செய்யும். அது அதெல்லாம் அத நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்கள பார்த்த உடனே தோற்றத்த வச்சு அவங்கள வந்து எடை போடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கேயுமே நம்மளும் சனிக்கு நான் அதான் சொல்ல வரேன். சனி உங்களுக்கு கெட்டது செய்வார்ன்றது வந்து பொது புத்தியில மக்கள் எல்லாரும் பேசி, பேசி சொல்லி வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஏற்படுத்தி வச்சிருக்க நம்பிக்கை. நீங்க அதுக்குள்ள மாட்டாதீங்க. அதுக்குள்ள மாட்டாம இருக்கிறது தான் சனியால நீங்க ஆதாயம் அடைவதற்கான ஒரு நல்ல ஒரு யுக்தின்னே நம்ம சொல்லுவேன். ஸோ அந்த வகையில உங்களுக்கு லாபஸ்தானத்து அதிபதி உங்க ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு லாபங்கள நீங்க தொடர காரியங்கள, ஆதாயங்கள நிச்சயமான முறையில குடுக்க போறாரு. சிறந்த உழைப்பாளி, அதாவது கடினமா நீங்க முதலாளியா இருந்தா கூட கடினமா உழைச்சு, அதன் மூலியமா நீங்களும் சம்பாதிச்சு உங்க சுற்றத்தாரையும், சொந்த பந்தங்களையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள செய்து குடுத்து, அங்க அவங்க மத்தியில நல்ல பேரும், புகழும் அடையக்கூடிய ஒரு காலத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அதிபதியான வியாழன், முழு சுபகிரகம். அவர் குரு பகவான். அவர் எங்க இருக்காரு அப்டின்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாரு. உங்க ராசிநாதன் யோகஸ்தானத்துல அமர்ந்து, அது மட்டும் இல்லாம, அவர் அங்க அமர்ந்து அங்கருந்து தன்னுடைய 9ஆம் பார்வைய உங்க ராசிக்கே குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க தான் இங்க யோகசாலிகள்னு சொல்லுவேன். மீன ராசிக்காரர்களுக்கு தான் வந்து உண்மையிலேயே சிறந்த யோக பலன்கள் இந்த ஆண்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் இருக்கு அப்டின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, எல்லாருமே ஜென்மச்சனி அது இதுன்னு நெனச்சு பயந்துட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் கேட்கிறேன் உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான், அவர் முழு சுபகிரகமா வந்து அவர் முழு பலத்தோட, உச்ச பலத்தோட யோக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி யோகங்கள் வராம போகும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் எப்படி கிடைக்காம போகும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, அதாவது ரெகக்னிஷன்ஸ் எப்படி கிடைக்காம போகும்? நிச்சயமா கிடைக்கும். அதனால வந்து தைரியமா இந்த கோச்சார நிலைய பொறுத்தவரைக்கும் சனி ஆகட்டும், ராகு ஆகட்டும், வியாழன் ஆகட்டும், மாற்று மாத கிரகங்களாகட்டும், தொடர்ச்சியா நல்ல பயணங்கள்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் ரொம்ப சிறப்பான நிலையில இருந்து, உங்க ராசிக்கு குறிப்பா நல்ல பலன்கள குடுத்துட்டு இருக்காங்க. அதனால மீன ராசிக்காரர்கள் எத பத்தியும் துளியும் கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு விஷயம் தான்.
இந்த ராசி பலன் கோச்சாரப்படி நம்ம எடுத்து சொல்றதுல இடத்துல வந்து மெயினா வந்து ராசி அப்படின்றதே வந்து நம்மளோட மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால உங்க மனச எப்பயுமே கூடுமான அளவு வரைக்கும் நீங்க வந்து பாசிட்டிவாவே வச்சுக்கங்க. துளி கூட எதிர்மறையான விஷயங்களுக்கு இடம் குடுக்காதீங்க. எனக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்க போது. எல்லா வகையிலயும் நான் வந்து ஆதாயங்களையும், லாபங்களையும் அடையப் போறேன். எல்லாருக்கும் பிடிச்ச நபரா நான் இருக்க போறேன். எல்லா நபர்களுக்கும் நான் சந்திக்கிற லைஃப்ல சந்திக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால பல ஆதாயங்கள் அடையப் போறாங்க. அப்படின்ற விஷயத்த நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பொருளாதார ரீதியா, ஆரோக்கியம் ரீதியா, எல்லா வகையிலும் நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்க நெனச்சுட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா ராசி பலன் தானே, உங்க மனசு அடிப்படையா சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது. மனசுல என்னத்த பதிய வைக்கிறீங்களோ, அதுதான் நடக்கும். மாறா, நமக்கு என்னடா ஒவ்வொரு நாளுமே தொந்தரவா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, நமக்கான மதிப்பு கிடைக்கல, மரியாதை கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் நடக்கும். அதனால அந்த எதிர்மறை பக்கத்துலருந்து வெளிய வந்துருங்க. வந்துட்டு நல்லது மட்டுமே யோசிங்க. நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கு மெயினான காரணமா சனி பகவானும் இருக்கிறாரு, குரு பகவானும் இருக்காரு. உங்க ராசிநாதனும் இருக்காரு. இவங்க 2 பேரோட இணைவுனாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், நீங்க எதிர்பார்த்த நல்ல உயரங்களையும் வாழ்க்கையில அடைய போறீங்க அப்படின்றது தான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அதோட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாதிரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும்.
நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அ அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. மீன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்ந்து என்னென்ன நல்ல மாற்றங்களை, என்னென்ன நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 96 நாள் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய லக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட விஷயங்கள் சமாளிக்க முடியாமல் போயிருக்கும். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாகி ரிவர்ஸில் நட்சத்திர ரீதியாக ரிவர்ஸில் பாதங்களில் ரிவர்ஸில் போய்க்கிருக்கும்போது குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால உங்களுடைய மனசில் உள்ள வலி, வேதனை, கஷ்டங்கள், அதாவது மிகப்பெரிய அழுத்தங்கள் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ அதே போல் வந்து எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தங்க நகையை, தான் வீட்டில் உள்ள நகையை, தன் மனைவி நகையை, தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து நகையை வாங்கி எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுத்து அடுத்தவங்க பிரச்சனைக்கு சால்வ் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் கடந்த காலங்களில் இருந்தீங்க. ஸோ அந்த நிலையில் நிறைய பிரச்சனை எதிர்கொண்டீங்க. அதுவும் இந்த மீனராசிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 2022 எப்போ வந்துச்சோ அதுலேருந்து பல மீனராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டீங்க. அதாவது ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நீ ஒரு 4 மாதம் நிம்மதியாக இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். அப்போ 8 மாதம் போராட்டத்தை கண்டிப்பாக சந்திச்சிருக்க வாய்ப்பு கோச்சார கிரக ரீதியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எது சுய ஜாதகத்தை தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதோட வாய்ப்போட தன்மை குறைவு, ஆனால் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஏதோ எனக்கே புரியலை, எப்படி போய் மாட்டினேன்னு தெரியல, எனக்கே புரியல, நான் எப்படி போய் லாக் ஆனேன்னு தெரியல, அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கடந்த காலங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அதே போல் அந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய மனசு தெளிவாகி எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக. அதேபோல் மீனராசி என்பவர்களாகிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அதாவது நீங்கள் உண்மையிலே நேசித்த நபர் உங்களை விட்டுட்டு வேறு யாரையா நேசிக்க ஆரம்பிச்சுருந்தா பிரச்சனை, அல்லது நீங்கள் ரெண்டும் உண்மையாக தான் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி உங்களை லாக் பண்ணுறாங்கன்னா, அப்படியே மாறி உங்களுடைய நிலையான அன்புக்கு, உங்களுடைய உண்மையான பாசத்துக்கு நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி 96 நாள்கள் இருக்க போகுது. ஸோ இந்த 96 நாள்களில் பணத்தை இழந்தவங்க பணம் கிடைக்கும். நல்ல ஒரு அன்பான உறவை இழந்தவங்களுக்கு அந்த அன்பு உறவு மீண்டும் உங்களை நம்பி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவதற்கான வாய்ப்பு வரும். அதே போல் உங்கள் மேலே சுமத்தின வீண் பழி பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது, கவலையப்பட வேண்டாம். சரியா? ஏன்னா அந்த 96 நாட்களில் பிரிய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட சேர்ந்துடலாமா, சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு உருவாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதன் மூலமாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிரக நிலையே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த 41 நாட்கள் கவனம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, குரு பார்வை கிடைக்காத அந்த 41 நாட்கள் நம்முடைய மீனராசி அன்பர்கள்
கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் முழுசாக நம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உங்களுடைய நண்பர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்டு சார், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே கிரகம் என்ன பண்ணும், அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம். அதே போல் குடும்ப உறவுகளிடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஷேர் பண்ணுறது நிப்பாட்டணும். சரியா? அதே போல் லாபங்கள் இரட்டிப்பாக போகுது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி தான் மீனராசி அன்பர்களுக்கும் இந்த குரு டைரெக்டாக தன்னுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் பண்ணுறீங்கன்னா இங்கே கவனம். ஏன்னா குரு பார்வை கிடையாது. எப்போ? அந்த 41 நாட்களுக்கு. சரியா? பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள ஈஸியாக எதையாவது சொல்லி டைவர்ட் பண்ணி ஏமாற்றிடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு தன்மை குறைவு. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுக்கணும். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கூட இருந்து கற்றுக்கிட்டவங்க செஞ்சு முடித்து பேர் வாங்கிடுவாங்க. நீங்கள் உட்காந்து யோசிச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் கடந்த காலம் நடந்துச்சு. இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும், நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே சார். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் நான் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் முடிஞ்ச அளவு தினமும் ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ 50 ரூபாவோ ஏதோ ஒரு காசு, ரொம்ப உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு யாரேனும் உங்கள்கிட்ட யாசகம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யும். சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது பிஸ்கட் வாங்கி கொடுங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து நல்லதாக இருக்கணும். நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நல்ல பொருளாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா வெள்ளை நிற ஆடைகள்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா மீன ராசி உறுதியாக சனி வக்கர பயிற்சிக்காரங்களை மீண்டு வரக்கூடிய யோகம், ரொம்ப முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6, 8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை,
என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். இது ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சின்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துல மாத்திரம் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தை நோக்கி அந்த ரிவர்ஸ்ல அந்த சனி பகவான் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்திரட்டாதியும் ரேவதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு தோஷம் நிறைய தடைகளை கொடுக்கும். ஒரு வேலை எடுத்தா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இழுக்குது மேடம். ஒரு பேமெண்ட் வரணும்னு நினைச்சோம்னா ஒரு மாசமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய நம்ம முயற்சி பண்ணனா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இழுக்குது. எனக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த இடத்தையும் எதிர்பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எல்லா இடத்துலயும் சில தடைகள் அப்படின்றது இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புணர்வு தோஷம் மேக்சிமம் எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு திருமண வைபவங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் வேலை செய்யும். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல அங்கதான் அப்பதான் யாராவது ஒரு முதியோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகி நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே இந்த புணர்வு தோஷம் சந்திரன் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதுமே பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுதான் இதற்கு உகந்த ஒரு தீர்வு. ஒரு ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புணர்வு தோஷத்துக்கு இந்த விநாயகர் வழிபாடுதான் ஒரு தீர்வு. அந்த விநாயகர் வழிபாடுல இப்போ கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய விரதங்கள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. வெளியில நிறைய ஆன்மீக வழிபாடுகள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ஜாதக ரீதியாகவே சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வேலை ரீதியான மாற்றங்கள், குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நீங்க தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படியே 2 மடங்காக பெருக போகுது. ஏன்னா வக்ரத்தன்மையோட சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த மந்தத்தன்மைகள், தொழில முடங்கி இருந்த சில தொழில்கள்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக
தான் இருக்கும். இதனால நிறைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய திறமை அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. ஆனா கொஞ்சம் அலைச்சல்களையும் சேர்த்து கொடுக்கும். வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி உங்களை உண்டு இல்லாம பண்ணிடும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாக நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அலைச்சல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் வராது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால அதிகப்படியாக அலைச்சல் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக உடல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியாக, அதாவது யோகா போன்ற சில தியான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். குடும்பம் ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக, குழந்தை ரீதியாக சில விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவா நடக்கும். குழந்தைகள் அவர்களினுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள், நிறைய மீனராசி என்பர்கள் எனக்கு போன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போறோம் நாங்க, வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறோம், இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு ஏன் சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாரு? பிரச்சனையை கொடுக்குறவரே அவர் தான். அவரை போய் டெய்லி குட் மார்னிங் போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம உங்களுக்கு நல்லதா கொடுப்பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி இருக்கிறவங்க அதிகப்படியாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணவே கூடாது. சனீஸ்வரன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறந்து நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவர் மறந்துடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவர்கிட்ட போய் க்ளோஸா நின்று நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அவர் உங்களை பார்த்து நீ போன பிறவியில இப்படி பண்ண, உங்களுடைய முன்னோர்கள் இப்படி பண்ணீங்கன்னு உங்களுடைய ஹிஸ்டரியவே ஆராய ஆரம்பிச்சிடுவாரு. சும்மா இல்லாம அவரை போய் நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஜென்ம சனி இருக்கிறவங்க சனீஸ்வர பகவானை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அவருக்கு வெண்ணெய் சாத்துங்க. இது எல்லாத்தையுமே பிராயச்சித்தமா செய்யுங்க. அடுத்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இது எல்லாமே செய்யுங்க. செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்தும் போது தப்பா சுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய இடத்துல கோவில்கள்ல வாட்ச் பண்ணியிருக்கிறேன். மீனராசி என்பர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நவகிரகத்தை சுத்தி வந்துட்டு கடைசி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவரோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நவகிரகத்துல சூரியன் இருக்கும். சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும். அந்த சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும். இந்த சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கிளாக் வைஸ் சுத்தி அடுத்து சூரியனோடையதான் முடிக்கணுமே ஒழிய, நீங்க சூரியனுக்கு சுத்தி அந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருப்பாரு, அவரோட முடிக்க கூடாது. அப்படி முடிச்சீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது நிறைய வரும். மீனராசி என்பர்கள் மிளகு தீபம் ஏத்தக்கூடாது. ஏத்துனீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகப்படியாக வரும் இந்த காலகட்டத்துல. அதனால மிளகு போட்டு விளக்கேத்துறது, இந்த மாதிரி நவகிரகங்களை தவறாக சுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.